ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்க்கிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனல்ல போன வாரத்துல இருந்து, அதாவது மண்டேல இருந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் ஒரு டாப் 4 கம்பெனிஸ் நான் எப்பவுமே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு கம்பெனி மட்டும் சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மிச்சம் 3 கம்பெனியுமே நானா எடுத்து பேசினது. அந்த ஷேர்ஸை வந்து நான் என்ன நடந்தாலும் வாங்க மாட்டேன், பட் அது ஒரு டாப் கம்பெனிஸா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்ல நான் வந்து 2 கம்பெனி பத்தி பேசிட்டேன். நானா எடுத்தது ஒன்று வந்து சப்ஸ்கிரைபர் கேட்ட கம்பெனியை இந்த வீடியோல பேசலான்னு இருக்கேன். ஸோ அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரட்டன் இந்தியா பவர் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ பேர்ல இருக்கிற மாதிரி இது ஒரு பவர் கம்பெனி தான். ஸோ பவர் சம்மந்தப்பட்டதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜென்ரேட்டர் அந்த பவர் சப்ளையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2700 மெகாவாட்ஸ் சப்ளைங் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கம்பெனி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 2000 இந்தியா புல்ஸ் அப்படின்ற பேர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் 2009 வந்து பிஎஸ்சியில் லிஸ்ட் பண்றாங்க. அண்ட் 2004 திருப்பி தனியா இந்த கம்பெனியை பில்ட் பண்ணோம் அப்படின்றதுக்கோசரம் இது ஒரு தனி பேரா ரட்டன் இந்தியா பவர் லிமிடெட் அப்படின்ற பேர்லயே லிஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விச் மீன்ஸ் 2014 இந்த கம்பெனி தனியா லிஸ்ட் ஆகுது, ரத்தன் இந்தியா பவர் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5316 crores மார்க்கெட் கேப் வச்சிருக்காங்க. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹9.90. அண்ட் ஸ்டாக் பி வந்து மைனஸ். அண்ட் இந்த மைனஸ் அப்படின்றதுக்கு ரீசன் என்ன? எப்பவுமே ஸ்டாக் பினா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஒரு பர்ன் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றத அந்த ஸ்டாக் பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஏர்னிங்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ்ல இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக் பி கால்குலேட் பண்ண முடியும். இல்லைன்னா மைனஸ்ல போயிடும். ஸோ இந்த கம்பெனிஸ் வந்து பயங்கரமான லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் பிஇ மைனஸ்ல இருக்கு. அண்ட் புக் வேல்யூவும் மைனஸ்ல இருக்கு, -10.6 இருக்கு. அண்ட் டிவிடெண்ட் ஹீல் 0% எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 8.62 தான் இருக்கு. அண்ட் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் மைனஸ்ல இருக்கு. அண்ட் ஃபேஸ் வேல்யூ 10 அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசட்ஸும் மைனஸ்ல தான் இருக்கு. அண்ட் மார்க்கெட் இன்ட்ரின்சிக் வேல்யூ இதுக்கு வேல்யூவேட் பண்ணல. விச் மீன்ஸ் இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு மார்க்கெட் ஃபீல் பண்ணுது. அண்ட் டெட் மட்டும் 10,986 crores இருக்கு. விச் மீன்ஸ் டபுள் த டைம் மார்க்கெட் கேப்பை விட அதிகமா இருக்கு. அவங்களுக்கு 5,000 கோடி மார்க்கெட் கேப்னா இது டெட்டே 10,000 கோடி கிட்ட இருக்கு. அந்த விச் மீன்ஸ் 11,000 கோடி. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 44%. இந்த ப்ரொமோட்டர் அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் தான் இவங்களுடைய ப்ரொமோட்டர். ஸோ அவங்க கிட்டயும் நிறைய கடன் இருக்கு. ஸோ அந்த கம்பெனி கொஞ்சம் இதில் இருக்கு. விச் மீன்ஸ் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ் ரேஷியோஸ் அண்ட் பிஸ்னஸ் மாடல் பேசிக்காக சொல்லியாச்சு. அண்ட் இவங்க டாப் 10 ப்ரைவேட் பவர் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க. பட் நீங்க பாத்தீங்கன்னா டாடா வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ் என்ன பொறுத்த வரையும். ஸோ நான் இதுல வந்து இந்த பவர் வாங்குறது விச் மீன்ஸ் ரட்டன் இந்தியா பவரை வாங்குறது பதிலாக நான் டாடா பவர்ஸே வாங்கிட்டு போயிடலாம். அண்ட் விச் தே ஆர் மேக்கிங் எ பெட்டர் ப்ராஃபிட்ஸ் ஆல்சோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் இவங்க வந்து அமராவதியில் ஒரு பிளான்ட் வச்சிருக்காங்க. அது 5 யூனிட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 270 மெகாவாட்ஸ் ஆஃப் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் பெல் கிஸ் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1350 மெகாவாட்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. இது எங்க இருக்கு? இந்த பிளான்ட் அமராவதி பிளான்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி சிட்டில இருக்கு. விச் மீன்ஸ் நந்தகோபத் நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். நந்தகோபத் அப்படின்ற இடத்துல அமராவதி சிட்டில மகாராஷ்டிரால இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 1200 மெகாவாட்ஸ் வந்து சப்ளை பண்றதுக்கு மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு பார்த்தீங்கன்னா பவர் அப்படின்றது மோஸ்ட்லி யாருக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி காமன் பீப்புளுக்குலாம் சப்ளை பண்ண மாட்டாங்க. ஒன்று B2B விச் மீன்ஸ் கம்பெனிஸ் கொடுப்பாங்க, இல்லை கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிடுவாங்க. அப்புறம் பவர்ஸை கிரியேட் பண்ணி விச் மீன்ஸ் அதான் அந்த இப்போ எப்படி எலக்ட்ரிசிட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எனர்ஜிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து ரீபே ஒழுங்காக கொடுக்காது. அதனால தான் நான் சொல்றது கவர்மெண்ட் கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் கூட பிஸ்னஸ் பண்ற செக்டாராக இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே தொட மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அண்ட் கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு 70-80% கிட்ட அவங்களுடைய செட்டில்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ எண்டிங்ல சொல்றேன். அண்ட் நாசிக் தெர்மல் பிளான்ட் ஒன்று இருக்கு. அது கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நாசிக் சிட்டியை கவர் பண்ணுது. மகாராஷ்டிரால இருக்கு அதுவும். அண்ட் எத்தனை ஏக்கராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1040 ஏக்கராஸ் இருக்கு. அண்ட் 1350 மெகாவாட்ஸ் ஆஃப் பவர்ஸ் ப்ரொவைட் பண்ற அளவுக்கு அந்த கம்பெனிக்கு, அதாவது விச் மீன்ஸ் அந்த பிளான்ட்டுக்கு அங்கே கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் ரெவன்யூ மிக்ஸ் பார்த்தீங்கன்னா 77% எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் பவர் பிளான்ஸ்ல இருந்து வருது. அண்ட் கிட்டத்தட்ட 23% எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ் ஆஃப் பவர், அதாவது பவர் சப்ளை இடத்த வந்து லீஸுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதுல இருந்து ஒரு 23% வருது. அண்ட் யூனிட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8,157 millions ஆஃப் யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டியை மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 2,598 மில்லியன் யூனிட்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது விச் மீன்ஸ் இந்த இயர் இல்லை அடுத்த இயர் கொடுக்குறேன், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஆஸ் பர் அவங்களுடைய அக்ரிமெண்ட் படி. அண்ட் இவங்களுடைய பர்ச்சேசஸ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 1200 மெகாவாட்ஸ் வந்து இந்த மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய அக்ரிமெண்ட்ல இருக்கு. கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் கொடுக்குறதா இப்போ
அக்ரிமெண்ட்ல இருக்கு. 8 இயர்ஸ் கம்ப்ளீட்டடா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நான் அப்பயே சொல்லியிருந்தேன்ல. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரீசெண்டா ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு கேஸ் போச்சு. இவங்க கிட்ட தான் இவங்க வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. யார் மேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா அவங்க ஸ்டேட் அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு மேல தான். மகாராஷ்டிரா மீன்ஸ் கவர்மெண்ட் கிடையாது. அந்த எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி போர்டு மேல போட்டிருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலா அவங்களுடைய செட்டில்மெண்ட் வேல்யூ வந்து 1157 crore செட்டில் பண்ணோம். பட் அந்த கம்பெனி வந்து அதாவது அந்த ரெகுலேட்டரி பாடி வந்து இவங்களுக்கு எவ்வளவு சப்ளை குடுத்துருக்காங்க, செட்டில்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 200 crores தான் செட்டில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 crores வந்து செட்டில்மென்ட் பண்ணல அப்படின்றது தான் கேஸ். சுப்ரீம் கோர்ட்டும் அதை செட்டில் பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்றது மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸா இருந்தாலும் சரி, அதை தவிர்த்து கவர்மெண்ட்டுக்கு பிசினஸ் தர கம்பெனிஸா இருந்தாலும் சரி வாங்காதீங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்காத மீன்ஸ் நான் வாங்க மாட்டேன் அப்படின்றது சொல்றேன். நீங்க வாங்குறதும் உங்க இஷ்டம். ஸோ ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். அதாவது இவங்க செட்டில்மெண்ட் பண்ண மாட்டாங்க. கம்பெனிக்கு வந்து லாஸஸ் பண்ண முடியாது. விச் மீன்ஸ் ப்ராஃபிட்ஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து 10,000 crores கடன்ல இருக்குல்ல. ஸோ அவங்க ஒரு 1,000 crores செட்டில் பண்ணியிருந்தா, அது வந்து 9,000 crore ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பல செட்டில்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பெண்டிங்ல இருக்கும். அது ஒரு சில பெண்டிங்ஸ் மட்டும் தான் வெளியில தெரியும். கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆன பிறகு தான் மிச்ச செட்டில்மெண்ட்ஸ்லாம் வெளியே தெரியாமலே இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்றது B2B அதாவது பிசினஸ் டு பிசினஸ். நம்மள மாதிரி ஆட்களுக்கு கொடுக்காம வேற ஏதாச்சும் பிசினஸ் கொடுக்குற மாதிரி இருந்தா அந்த ஸ்டாக்ஸை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து இந்த கம்பெனியை பொறுத்து எதுவுமே ப்ரோஸ் கிடையாது. அப்புறம் கான்ஸ் நிறைய இருக்கு. எல்லாமே மைனஸ் ப்ராஃபிட்ஸ், மைனஸ் ROC, மைனஸ் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ஸ்டாக் பியும் ஒன்றும் கிடையாது. ஸோ டோட்டலா இந்த கம்பெனியே நான் வாங்க மாட்டேன். இட்ஸ் லாஸ் மேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனியில டெட்டும் அதிகமா இருக்கு, லாஸும் அதிகமா பண்றாங்க, பிசினஸ் மாடலும் சரியில்லை. ஸோ அதனால சீரியஸா நான் இந்த கம்பெனியை வாங்க மாட்டேன். எங்களுடைய பேர் கம்பேரிஷன் அப்போசிஷன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் NTPC அண்ட் செகண்ட் வந்து அதானி கிரீன், தேர்ட் வந்து பவர் கிரிட் அண்ட் ஃபோர்த் வந்து அதானி பவர் அண்ட் ஃபிஃப்த் வந்து அதானி எனர்ஜி அண்ட் சிக்ஸ்த் வந்து டாடா பவர் அண்ட் செவன்த் NHPC. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் டாடா பவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளே அப்படின்னு கூட சொல்லுவேன். நான் கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸை வாங்குவேன். அதையும் தனியாக ஒரு வீடியோவை பண்ணி போட்டிருக்கேன் டாடா பவர் பற்றி. அண்ட் லாஸ்ட் குவார்ட்டர் எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நான் சொல்லுவேன் லாஸ்ட் குவார்ட்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 587 crores லாஸ் பண்ணியிருக்காங்க, மைனஸ்ல இருக்கு. அண்ட் ஏர்னிங் பர் ஷேரும் ₹1 மைனஸ்ல இருக்கு. அண்ட் லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்னிங் பர் ஷேரும் ₹3 லாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ல விச் மீன்ஸ் 2024ல எவ்வளோ லாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மார்க்கெட் வேல்யூவேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2252 crores லாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்க. அதனால நான் கண்டிப்பா இந்த கம்பெனியை வாங்க மாட்டேன். அண்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து ஒரு 44% ஓன் பண்றாங்க. FAIs வந்து ஒரு 0.76% ஓன் பண்றாங்க. DAIs வந்து ஒரு 6.89%, பப்ளிக் வந்து ஒரு 42%. டோட்டலா 10,75,987 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட டோட்டல் ஓவரால் இன்ஃபர்மேஷன். இந்த கம்பெனியை நான் வாங்க மாட்டேன். வாங்குறதும் உங்களுடைய இஷ்டம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.